ஹாய் ஹலோ வணக்கம். ஹாப்பி சண்டே அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பெண்கள் கண்ணாடி வளையல் அணிவது நல்லதா கெட்டதா, எந்தெந்த கலர் எந்தெந்த பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பொதுவாகவே பெண்கள் கையில் கண்ணாடி வளையல் போடுறது எதுக்காக அப்படின்னா, அந்த நரம்புங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணும். மெயினாக அந்த காலத்தில் பெரியோர்கள் சொன்னது கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டால் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சயின்டிஃபிக்கலாக நம்மளுடைய நரம்புகளை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அந்த வளையல் சத்தம் நம்ம காதுகளில் கேட்குறப்ப நமக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்தெந்த கலரில் போட்டால் என்னென்ன பலன் அப்படின்னா, பச்சை கலரில் போட்டால் பசுமையாக இருக்கும், சிகப்பு கலரில் போட்டால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும், மெரூன் கலரில் போட்டாலும் ஆரோக்கியம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், நீல கலருக்கும் சக்தி இருக்குது, ஒவ்வொரு வெள்ளை கலருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும், சாந்தமாக. அந்த மாதிரி ஒவ்வொரு கலர் வளையலுக்குமே ஒவ்வொரு வலிமை இருக்குது. அதே மாதிரி வளையல் போடுறப்ப ஒத்தப்படையில் தான் கையில் வளையல் போடணும். பெண்கள் கண்ணாடி வளையல் போடுறப்ப ஒத்தப்படையில் தான் வளையல் போடணும், ரெட்டைப்படையில் போடக்கூடாது. இப்போ இந்த பக்கம் 6னா இந்த பக்கம் 7, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடணும். அப்படி தான் போடணும். ஒத்தப்படையில் கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கை நிறைய வளையல் போட்டிங்கன்னா பெண்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நமக்கு எந்த ஒரு கண் திருஷ்டி அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த வளையல் உடையிறப்ப நமக்கு அது அந்த திருஷ்டி நம்மளை விட்டு கழிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொன்னது அப்போ சொன்னது யாரும் எடுபடுறாங்க. இருந்தாலும் அதை இப்போ ஜென்ரேஷனில் இப்போ நிறைய பேர் கண்ணாடி வளையல்கள், அதாவது இப்போ நிறைய பிளைன் வளையல், அப்புறம் பொண்ணு வளையல், இப்போ நிறையா மெட்டீரியலில் வளையல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. மேக்ஸிமம் நிறையா பெண்கள் அந்த மாதிரி டிசைனாக போடுறாங்க. தயவு செஞ்சு பெண்கள் கை நிறைய வளையல் போடுறது ரொம்ப நல்லது. அதனால் கண்ணாடி வளையல் போடுங்க, அதுவும் ஒத்தப்படையில் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. கை நிறைய வளையல் உடஞ்ச வளையல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடஞ்ச வளையல் போடக்கூடாதுன்னா தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி சொன்னால் தான் அந்த உடஞ்ச வளையல் நம்ம போட மாட்டோம். ஏன்னா உடஞ்ச வளையல் போட்டால் கையில் கிழிச்சு விட்ரும். அதனால் உடஞ்ச வளையல் போடக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லது. அதே மாதிரி மருதாணி வைக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு செடி வச்சுருப்போம். இல்லாதவங்க மருதாணி வாங்கி கூட அரைச்சி நமக்கு எப்பப்போ தோணுதோ எப்போ வேணாலும் வைக்கலாம். மருதாணி எப்போ தான் வைக்கணும் அப்போ தான் வைக்கணும்லாம் இல்லை, எப்போ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இந்த வெயில் சீசனுக்கு தாராளமாக வச்சோம்னா உடம்பு உஷ்ணத்துலேருந்து காப்பாற்றும், நல்லது. அந்த மருதாணி கையில் இருக்கிறது ஒரு லக்ஷ்மி கடாட்சியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்களை நான் சொல்கிறேன், கழுவி ஊற்றாதீங்க. என்ன எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதானே? இது தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சதாக இருக்காதுல்ல. சில விஷயங்கள் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. அதனால் ஷேர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேங்களா? இதுதான் கண்ணாடி வளையல் பெண்கள் போடுறது மிக 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 பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும், ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அதே மாதிரி மருதாணி வைங்க பெண்கள். குங்குமம் வைக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் இந்த விரலில் எடுத்து தான் இந்த வகுடில் இந்த இடத்துல வைக்கணும். அதுக்கு ஒவ்வொருத்தவங்க இங்கே அப்படிலாம் இல்லை, இந்த இடத்துல வைக்கணும். அதே மாதிரி குங்குமத்தை இந்த 2 புருவங்கள், இது மத்தியமம்னு சொல்லுவாங்க. இந்த 2 புருவத்துக்கு இடையில நம்ம வைக்கிறது தான் ரொம்ப அதிகமான வலிமை உள்ளது. எதிர்மறையான சிந்தனை, நல்ல ஒரு சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது அதனுடைய வைப்ரேஷன் நம்மளை எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது, ஓகேங்களா? ஒவ்வொரு பலன்கள் நிறையா இருக்குது. சின்ன சின்ன டிப்ஸுகளை நான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நீங்கள் ஏற்றுக்குங்க. அப்புறம் செடிகளில் மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவோம், இன்டோர் பிளான்ட், மணி பிளான்ட். அப்படி மணி பிளான்ட் கிடச்சிச்சின்னா வீட்டில் வாங்கி வைங்க.
ஒரு சின்ன நம்ம உடஞ்ச டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன டப்பாவில் கூட ஒரு ஓட்டையை போட்டு மண்ணை போட்டு மணி பிளான்ட் நம்ம வைக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய தாவரங்கள் அது நமக்கு யூஸ் ஆகும். புரியுதுங்களா? மணி பிளான்ட் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டப்பாவில் ஒரு மண்ணை போட்டுட்டு ஒரு ஓட்டையை போட்டு மண்ணை போட்டு கொட்டி வச்சுட்டு அதில் 5-6 வெந்தயத்தை தூவி விடுங்களேன். சூப்பராக வெந்தயக்கீரை வருங்க. அப்படியே கொத்தாக வரும். ஆசையாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதோட நம்மளே அந்த விதையை போட்டு அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு நமக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும், நல்லா பிடிக்கும். நம்ம தோட்டத்து கீரை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய்க்கலாம். வெந்தயம் போடலாம். அதே மாதிரி கடுகெல்லாம் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். சோம்பு போட்டால் இப்போ நம்ம 5-6 சோம்பு தூவி ஒரு செடி வந்துச்சுனாலுமே நமக்கு 25 சோம்பு கிடைக்கும். நான் அதெல்லாம் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி சோம்பு செடியெல்லாம் தரையில் போட்டால் இன்னமும் நல்லது. தரையில் சோம்பு போட்டு செடி வந்துச்சுன்னா இன்னும் அதோட வேகமாக வரும். அதே மாதிரி இந்த புதினாலாம் வாங்குறீங்கல்ல, சமையலில் வந்து புதினா வாங்குறீங்க, அது வேரோடு இருக்கும். அந்த வேரோடு இருக்கிறத ஒரு ஓட்டை டப்பாவோ ஒரு நல்ல டப்பாவோ உங்களுக்கு தேவையில்லாத யூஸ் இல்லாத டப்பாவில் மண்ணை போட்டு அந்த புதினா வேரோடு இருக்கிற புதினாவை நட்டு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா அது துளிர் விட ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ புதினா இப்போ ஒரு பிரியாணி தக்காளி சாதம் நம்ம செய்கிறப்ப புதினா இல்லையே நம்ம தேடுவோம். அந்த நேரங்களில் அதில் இருக்க நம்ம 2 இலையை பறித்து போட்டாலே நமக்கு வாசமாக போயிடும். சில பேருக்கு பக்கத்துலேயே கடை இருக்கும், அதனால் போய் வாங்கிக்குவாங்க. கடை இல்லை, அவுட்டரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க புதினா செடி, இந்த மாதிரி வெந்தயக்கீரை, மணி பிளான்ட்டெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சாஸ்திரமான செடிகள். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். அதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயம். அதே வெந்தயக்கீரையை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட நான் மணத்தக்காளியும் போட்டிருக்கேன், அதுவும் கீரையும் இருக்குது. இதை மாதிரி நம்மளால் வீட்டில் வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் போடலாம். செவ்வரளி வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி வந்து செவ்வரளி வைக்கக்கூடாது. முருங்கைக்கீரை வைக்கக்கூடாது. அதே மாதிரி வாழை மரம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. அந்த வாழை மரம் நீ வாழ்றியா நான் வாழ்கிறேனான்னு சொல்லி போட்டி போட்டு நம்மளுடைய வாழ்க்கையை டம்மி பண்ணிடும். முருங்கைக்கீரை வந்து நெகட்டிவ் தாட்டானது. அதனால் வீட்டுக்கு பின்னாடி வைக்கலாம். முருங்கைக்கீரை வந்து வீட்டுக்கு பின்னாடி வைக்கலாம். வாழை மரம் சைடில் வைக்கலாமே தவிர வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, நவாப்பழம் இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி மருதாணி, மஞ்சள் அரளி பூச்செடி தெரியுங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சோம்னா சங்குப்பூ, எப்படியாவது சங்குப்பூ யாருக்காவது கிடைச்சிச்சுன்னா வீட்டுக்கு முன்னாடி சங்குப்பூ வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளால் வளர்க்கக்கூடிய செடிகளை வாங்கி நம்ம வைக்கிறலாம். ரொம்ப விசேஷம், நல்லதும் கூட. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சிக்காதீங்க. நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, திட்டாதீங்க. பை. Happy Sunday, everybody. Happy Sunday.